இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழங்குவதில் தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கிறேன். ஒவ்வொருவரும் இதை கேட்டு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த நாளிலே நீங்கள் செய்கிற இந்த காரியம் கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையுமே தேவன் வாளாக இல்லாமல் தலையாக வைத்திருக்கிறார், கீழாக இல்லாமல் மேலாகவே வைத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். அந்த பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நாமும் பெரியவர்களாகவே இருக்கிறோம். தேவன் நம்மோடு இருப்பது தான் நம்மளை விசேஷித்தவர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் காரியங்கள் வாய்க்கிறது அங்கே தேவன் இருப்பதாலே. இங்கே ஆதியாகமம்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோசேப்போடைய கர்த்தர் இருக்கிறதுனால அவர் எப்படி எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இது நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு மனதில் இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு வரணும்னா, கர்த்தர் இப்போ என் கூட இருக்கிறாருன்னா நானும் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, சாதாரண உயர்வு அல்ல. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகிறது என்று பார்ப்போம். அதிகம் 39ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ல் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவருடைய நெருக்குதல்களிலும் அவருடைய ஒடுக்குதல்களிலும் அவருடைய மோசமான சூழ்நிலையிலும் அவர் நான் அடிமையாக இன்னொரு இடத்துல இருக்கிறேனே, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேங்கிற அந்த சூழ்நிலையிலும் இந்த உலகமே கைவிட்டாலும் உறவுகள் கைவிட்டாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இன்றைக்கு அந்த கர்த்தர் தான் உங்களோட இருக்கிறார். நீங்க தனியால் அல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியாய் விடப்படலை. தேவன் எப்பொழுது நம்மோட இருக்கிறார். என்ன நடக்குது? அதனால அவன் காரிய சித்தி உள்ளவனானான். என்ன காரியம் செஞ்சாலும் அது சித்தி பெறுகிறது, அது வாய்க்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்ப? கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், அவருக்குள்ளேயே இருக்கிற மனுஷன், அவரையே தன்னுடையதாக கொண்டிருக்கிற மனுஷன், அந்த வார்த்தையை நிலைத்திருக்கிறவன், தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவன், அப்படி யோசேப்பு இருந்திருக்கிறார் பாருங்க. ஆகவே அவர் செய்வதெல்லாத்துலேயும் சித்தி கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சித்தி தான் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாக போகிறது. இன்றையிலிருந்து நீங்கள் இந்த வெளிப்பாட்டில் நிரம்பினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திலும் ஜெயம்தான். எப்பேற்பட்ட ஒரு வாசி. ஹல்லேலூயா. அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எஜமானுடைய வீட்டில் தான் இருக்கிறான். அதுவும் எகிப்து நாடு. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நம்ம யார்கிட்ட சொல்ல தேவையில்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறான், செய்யறதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி நம்ம இதை விசுவாசித்து வாயை திறந்து நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கட்டும். ஆனால் உலகம் அறிக்கை செய்யும், உலகம் சொல்லும். உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க எவ்வளவுதான் நம்ம கீழே தள்ளினாலும் மறுபடியும் எழுந்து வருவாங்க, இவங்க செய்யறது எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்றாருன்னா இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சக்தி உங்களோட இருக்கு, அது வேற இல்லை, இவரோடு இருக்கிற அவனுடைய தெய்வம் தான் என்று, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான் என்று புற ஜாதியார்களை அறிந்து அறிக்கை செய்து பயப்படுகிற காலம் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால என்ன நடக்குது? எஜமான் அப்படி பார்த்து யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடமோ, இல்லை படிக்கிற இடமோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமோ, இல்லை உங்களை சுற்றி எத்தனையோ பேர் உங்களை விரோதிகளாகவும் எதிரிகளாகவும் மன்னியர்களாகவும் பார்க்குற இடத்துல இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து தயவை தேவன் கொண்டு வருவார். மேலும் அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தாங்க தலையாக இருப்பீங்க. நீங்கள் தாங்க எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவீங்க. எல்லா பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். எல்லா பதவிகளும் உயர்வுகளும் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் உங்களை அழிக்க நினைச்சாலும், கெடுக்க நினைச்சாலும், கீழே தள்ள நினைச்சாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால, நீங்க கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டதுனால, அவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டதுனால உங்களை யாராலும் அழிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? யோசேப்பட்ட எல்லா கண்ட்ரோலும் போது பாருங்க. சாதாரண ஒரு அடிமையா கொண்டு போன இடத்துல, அந்த வீட்டுக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஆளா போன இடத்துல தனக்குண்ட எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்புவிச்சான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனுக்கு முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆதியாகமம் 39ல் கடைசியில பாருங்க ஒரு வசனம், கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் செய்த எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இது எகிப்துல இங்க பிரதானியும் தலையாரிமாகி அதிபதியுமே போத்திபார் வீட்டில் இருக்கும்போது இதான் நடக்குது. சிறைச்சாலைக்கு போனாலும் அதான் நடக்குது. எங்க போனாலும் அதான் நடக்குது பாருங்க. அவனை எவ்வளவுதான் துரத்தை எதிரிகள் அழிக்க நினைச்சாலும் போற இடம் எல்லாம் கடைசியில் என்ன ஆகுது? எகிப்துக்கே PM லெவலில் வந்துடுறார். ஏனென்றால் கர்த்தர் அவனோட இருக்கிறார்.
இந்த கர்த்தர் தான் உங்களோட இருக்கிறார். இந்த யோசேப்பின் தேவன் தான் உங்கள் தேவன் இல்லையா? இந்த கர்த்தர் இப்போ நமக்குள்ளேயே வந்து நம்முடைய ஒன்றை கலந்து விட்டார். ஆகவே உங்களுக்கே விச்சு அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடோடு இன்றைய நாளை ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெறுவீர்கள். ஜெபிப்போம். சோத்திரம் அப்பா, இன்றைய நாளிலேப்பா இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவருடைய வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் நான் பாக்கியவான், நான் வாழகலாமல் தலையாகவே இருக்கிறேன், கீழகலாமல் மேலாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவரே இந்த வெளிச்சத்தில் நடக்கட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.